நிவேதிதாவின் முகத்தை பார்த்த சரவணன் இன்னும் அதிர்ந்து போனான். ஒருவேளை தாரிகாவிற்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்று அதிர்ந்தவன் வேகமாக அவள் இருந்த அறைக்கு சென்று பார்த்தான். அங்கு தாரிகா எழுந்து உட்கார்ந்திருந்தாள். தாரிகா நன்றாக இருப்பதை பார்த்த சரவணன் வேகமாக ஓடிச் சென்று அவளை தன்னுடன் அணைத்துக் கொண்டான். தாரிகா, உனக்கு எதுவும் ஆகல? நீ நல்லா தானே இருக்க? உனக்கு சரியாயிடுச்சா? சரவணா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகல. இததான் நானும் சொல்ல வந்த, அவளுக்கு சரியாயிடுச்சுன்னு. ஆனா அதுக்குள்ள நீ நான் சொல்ல வந்ததை கேட்காம வேகமா ஓடி வந்துட்ட. என்னப்பா இப்பயாவது சந்தோஷமா உனக்கு? காலையில இருந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா டாக்டரையும் ஒரு வழி பண்ணிட்ட. ஆனா தாரிகா, டாக்டர் இது சொன்னாங்களே, உனக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்காம சரியாச்சு? உனக்கு அப்படி என்ன மெடிசன் கொடுத்தாங்க? சரவணா, மெடிசன்லாம் எதுவும் கொடுக்கல. சுகர் கலந்த வாட்டர் கொடுத்தாங்க, அப்புறம் கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா அவளோட ஃபீவர் சரியாயி அவளாவே எழுந்து உட்காந்துட்டா. என்ன, எந்த மெடிசனும் கொடுக்கலையா? மெடிசன் எதுவும் கொடுக்காம அவளுக்கு சரியாயிடுச்சா? நிவேதிதா சொன்னதை கேட்டதும் சரவணன் அதிர்ந்தான். நிச்சயமாக எந்த மெடிசனும் கொடுக்காமல் அவளுக்கு சரியாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று உணர்ந்தவன் தாரிகாவை மெதுவாக அங்கிருந்த படுக்கையில் படுக்க வைத்தான். தாரிகா, நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு இப்ப வந்துடுறேன். சரவணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரவணா, நீ என் கூடயே இரு. எனக்கு இப்பதான் எதுவும் ஆகலல்ல. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிடலாமா? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஓகே தாரிகா, நான் இப்பவே டாக்டர்கிட்ட பேசி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடு. நிவேதிதா, நீ கூடவா? சரவணன் தாரிகாவை தூங்க வைத்துவிட்டு நிவேதிதாவை கூட்டிக் கொண்டு வேகமாக வெளியேறினான். சரவணனின் முகம் மாறியிருப்பதை நிவேதிதாவும் கவனித்தாள். உடனே நிவேதிதா சரவணனின் தோளில் கை வைத்தாள். என்னாச்சு சரவணா? ஏதாவது பிரச்சனையா? தாரிகா சரியானதும் உன்னோட முகத்துல சந்தோஷம் தான் இருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா வேற ஏதோ தெரியுதே. என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? நிவேதிதா, உனக்கும் மெடிசனை பத்தி ஓரளவுக்கு தெரியுன்றதுனால கேக்குறேன். நாம ஒருத்தருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமலேயே ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நாம சிஸ்டத்தை ஆபரேட் பண்ற மாதிரி மனித உடம்புல இருக்கிற நோயையும் சிஸ்டம் மூலம் சரி செய்ய முடியுமா? சரவணா, இது என்ன கேள்வி? இப்படி யாராச்சும் பண்ண முடியுமா என்ன? ஒருவேளை ஏதாவது ஒரு மாற்று கருவி மூலமா ஒருத்தங்களோட நோயை சரி செய்யணும்னால கூட அதுக்கு அந்த கருவி இருக்கணும் தானே? ரிமோட் கண்ட்ரோல் மூலமா செய்யற அளவுக்கு எதுவும் இல்ல. நீ ஏன் இப்படி வித்தியாசமா சின்ன பிள்ளைங்க தனமா கேள்வி கேக்குற? இல்ல நிவேதிதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அந்த பிக் மாஸ்டர் தான் போன் பண்ணாரு. அதான் அந்த மியூ ஃபேமிலியை சேர்ந்தவர். தாரிகாவோட இந்த நிலைமைக்கு அவர் தான் காரணம்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட போன் பண்ணி கிரிப்டோ கரன்சியோட 30% ஷேர் அவருக்கு வேணும்னு என்கிட்ட கேட்டாரு. நானும் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சேன். ஆனா அவர் எதுவுமே பண்ணாம எப்படி தாரிகாவுக்கு சரியாச்சு? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இன்னைக்கு நைட்டு நான் அவரை மீட் பண்ண போறேன். வரும்போது தாரிகாவையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தலையை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன, பிக் மாஸ்டர் உன்கிட்ட டீலிங் பேசினாரா? தாரிகாவையும் கூட கூட்டிட்டு வர சொன்னாரா? சரவணா, உனக்கு தெரியும் தானே, அது மியூ ஃபேமிலி. அவங்க எவ்வளவு டேஞ்சர்ஸ்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த ரெசிடென்சிக்கு நீ தாரிகாவை கூட்டிட்டு போறியா? அது அவ்வளவு நல்லதில்ல. வேண்டாம் சரவணா. இல்ல நிவேதிதா, இதுக்கப்புறம் தாரிகாவனை எங்கேயும் தனியா விடுறதா இல்ல. அவ என் உயிர். என்னை தாண்டி அவளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதனால நான் அவளை கூட கூட்டிட்டு தான் போக போறேன். சரவணா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பி கேர்ஃபுல். அப்புறம் தாரிகாவையும் பத்திரமா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹரிஷும் அங்கு வந்து சேர்ந்தான். பாஸ், இப்பதான் கேள்விப்பட்டேன். என்னாச்சு? தாரிகா மேடம் இப்ப நல்லா இருக்காங்களா? இப்ப நல்லா இருக்கா ஹரிஷ். பாஸ், இதுக்கப்புறம் அந்த மியூ ஃபேமிலியை நம்ம சும்மா விடக்கூடாது. அவங்கள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். கண்டிப்பா அவங்களை இதுக்கப்புறம் நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நாம யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. அதை நீங்க தான் பண்ணணும். சொல்லுங்க பாஸ், நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. ஹரிஷ் அப்படி சொன்னதும் சரவணன் ஹரிஷின் காதில் ரகசியம் போல் ஏதோ சொன்னான். உடனே ஹரிஷ் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி சரவணனை பார்த்து சிரித்தார். ஓகே, நான் தாரிகாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறேன். நிவேதிதா, நீ கேர்ஃபுல்லா இரு. அபிநயாவை பத்திரமா பாத்துக்கோ. ஹரிஷ், நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும், சரியா? ஓகே பாஸ், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாம் பண்ணிடுறேன். ஆனா அந்த ரெசிடென்சி ரொம்ப ஆபத்தானது. அங்க நீங்க தாரிகா மேடம் கூட்டிட்டு போறது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ப்ளீஸ் கேர்ஃபுல்லா இருங்க பாஸ். ஏதாவது பிரச்சனைனா உடனே என்ன கால் பண்ணுங்க. ஓகே ஹரிஷ், சரி நான் கிளம்புறேன். சரவணன் தாரிகாவை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்ப அவன் கிளம்பிய சில நிமிடங்களிலேயே நிவேதிதாவும் ஹரிஷும் அங்கிருந்து கிளம்பினார்கள். சரவணன் சொன்னது போலவே ஈவினிங் நியூ ரெசிடென்சிக்கு செல்ல தயாராகி தாரிகாவிடம் வந்தான். தாரிகா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு?
இதே கேள்வி எத்தனை தடவை தான் கேட்ப? இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் சரவணா, எனக்கு எதுவும் இல்ல. ஓகே சரி, நீ கிளம்பு, நாம வெளியில போலாம். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். தாரிகா அப்படி சொல்லிவிட்டு தயாராவதற்காக செல்ல சரவணா அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். சரவணா, என்னாச்சு? எதுக்காக என்ன அப்படி பாக்குற? இல்ல, உன்னை கிளம்ப சொன்னதும் கிளம்புறேன்னு சொல்றியே, எங்க என்னன்னு கேட்க மாட்டியா? சரவணன் அப்படி சொன்னதும் தாரிகா சிரித்துக்கொண்டே அவனை வந்து கட்டி கொண்டாள். நான் எதுக்கு சரவணா கேட்கணும்? நான் உன் கூட வெளியில வரதா இருந்தா எங்கனாலும் சரி, ஈவன் யமலோகத்துக்கு கூட நான் வரதுக்கு தயார் தான். சோ நீ எங்க கூப்பிட்டாலும் ஏன்னு கேட்காம வருவேன், நீ கவலைப்படாத. வர வர நீ ரொம்ப ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சிட்ட. சரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. ஓகே. தாரிகாவும் அவள் சொன்னது போலவே அடுத்த 15 நிமிடத்தில் தயாராகி அவன் முன்பு வந்து நின்றாள். அவளை அந்த உடையில் பார்த்தவன் மெய் மறந்து அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அது தாரிகாவிற்கு ஒருவித வெட்கத்தை வரவழைக்க அவள் சிரித்துக் கொண்டே அவன் அருகில் சென்றாள். நான் ரெடி, போலாமா? தாரிகாவின் குரல் கேட்ட பிறகு சுயநினைவிற்கு வந்த சரவணன் சட்டென்று அவளை இழுத்து தன்னுடன் அணைத்துக் கொண்டான். சரவணா, வெளியே போலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு அழகா கிளம்பி என் முன்னால வந்துட்டு வெளியில போலானா என்ன அர்த்தம்? சரவணா, உன்னோட பேச்சே சரியில்லையே. நீ ஃபர்ஸ்ட் எந்திரி, ஒழுங்காவா போலாம். முடியாது, நாம அப்புறம் போய்க்கலாமே. சரவணன் அவளிடம் பேசிக்கொண்டே தனது விரல்களால் அவளது இதழை மெல்ல வருட தாரிகா வெட்கத்தில் சிவந்து போனாள். அவளது வெட்கத்தை ரசித்துக் கொண்டே அவளது இதழை மெல்ல நெருங்க அப்பொழுது அவனது செல்போன் ஒலித்தது. போனை எடுத்து பார்க்க ஹரிஷ் தான் அழைத்திருந்தார். ஹரிஷ்க்கு நேரங்காலமே தெரியாது, எப்ப போன் பண்ணக்கூடாது அப்பதான் போன் பண்ணுவார். சரவணன் அப்படி சொன்னதும் தாரிகா சிரித்தாள். சரவணன் அவளை பார்த்து முறைத்துக் கொண்டே போனை அட்டன் செய்தான். ஹரிஷ் ஏதோ சொல்ல சரவணன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஓகே ஹரிஷ், அத நான் பாத்துக்கிறேன், நான் இப்பவே கிளம்புறேன். ஹரிஷிடம் பேசிவிட்டு போனை வைத்தவன் பின்பு தாரிகாவை பார்த்து ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டான். எனக்கு இப்போதைக்கு கொடுத்து வைக்கலன்னு தான் நினைக்கிறேன், நாம போயிட்டு வந்து பாத்துக்கலாமே. சரி, டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். சரவணன் தாரிகாவிடம் பேசிவிட்டு அவளது கையை பிடித்து அங்கிருந்து கூட்டிச் சென்றான். சற்று நேரத்தில் இருவரும் நியூ ரெசிடென்சியின் வாசலில் சென்று நிற்க அவர்களை வரவேற்பதற்காக பிக் மாஸ்டர் வெளியில் நின்று கொண்டிருந்தார். ஹலோ சரவணன், உனக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். பிக் மாஸ்டர் முகத்தில் என்னதான் சிரிப்பிருந்தாலும் அவரது கண்களில் ஒரு வகையான வன்மம் இருப்பது நன்றாக சரவணனருக்கு தெரிந்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனும் அவரிடம் சிரித்த வண்ணமே பேசினான். தாரிகா பிக் மாஸ்டரை பார்த்து அதிர்ந்து சரவணன் பின்னால் ஒளிந்து கொள்ள சரவணன் அவளது கையை இறுக்க பிடித்து தன்னுடன் அணைத்துக் கொண்டு நின்றான். ஐ திங்க் உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, உங்களை நான் ஜஸ்ட் டின்னருக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். வாங்க உட்காருங்க, எல்லாம் தயாரா இருக்கேன். பிக் மாஸ்டர் அவர்களிடம் பேசிக்கொண்டே அவர்களை உள்ளே அழைத்துச் செல்ல அவர்கள் இருவரும் உள்ளே சென்றார்கள். அங்கிருந்த மிகப்பெரிய ஹாலில் டைனிங் டேபிள் போடப்பட்டிருக்க அதில் ஹாட்பாட் இருந்தது. மூவரும் அதன் இருக்கையில் உட்கார்ந்தார்கள். எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுங்க. பிக் மாஸ்டர் அங்கிருந்த வேலையாட்களை சொல்ல வேலையாட்கள் உடனே வந்து அவர்களுக்கு சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தார்கள். முதலில் சாப்பாடை பார்த்த தாரிகா பயந்தாள். பின்பு சரவணன் ஏதேனும் நினைத்துக் கொள்வார்கள் என்று எண்ணியவள் வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிட்டு ஆரம்பித்த அடுத்த நிமிடங்களிலேயே அவளது முகம் மாறியது. என்னாச்சு, உனக்கு ஏதாவது பண்ணுதா? சரவணா, சரவணா, எனக்கு ஏதோ மயக்க வர மாதிரி இருக்கு, எனக்கு ஏதோ பண்ணுது சரவணா. தாரிகா அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்ததும் சரவணன் அதிர்ந்து போனான். ஆனால் அதை எதையும் கண்டுகொள்ளாதது போல பிக் மாஸ்டர் உட்கார்ந்திருந்தார். தாரிகா, என்னாச்சு? தாரிகா, எதுக்கா பிளட் வாமிட் பண்ற? வா ஹாஸ்பிட்டல் போலாம். பிக் மாஸ்டர் எதனால அவ இப்படி பிளட் வாமிட் பண்றா? அவளுக்கு என்னாச்சு? சரவணன் அப்படி பதறியதை பார்த்ததும் பிக் மாஸ்டர் இதழோரமாக ஒரு வன்ம புன்னகையை புன்னகைத்தார். பின்பு தனது இரு கைகளையும் தேய்த்துக் கொண்டு அவனை பார்த்தார். ஐ திங்க் டின்னர் முடிச்சதுன்னா நாம நம்மளோட டீலை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன சரவணன், பேசலாமா? பிக் மாஸ்டர் அப்படி கேட்டதும் சரவணனுக்கு கோபம் தலைக்கேறியது. உடனே அங்கிருந்த மேஜையில் ஒரு அடி அடித்தான். அதில் இருந்த பாத்திரங்கள் அனைத்தும் சிதறி கீழே விழுந்தது. என்னாச்சு சரவணன், ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு? நாம ஏற்கனவே பேசுறது தானே, சொல்லு. இப்போ நாம நம்ம டீலிங் பத்தி பேசலாமா? எந்த டீலிங் பத்தி பேசுறீங்க? என்னோட தாரிகாவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு என்ன காரணம்? நீங்க சாப்பாட்டுல ஏதாவது கலந்தீங்களா? ஒருவேளை என்ன நீங்க பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சரவணா, ரொம்ப பயமா இருக்கா? இது பிளாக்மெயில் கிடையாது, என்னோட வார்னிங்.
என் கூட மோதுனா உனக்கு என்ன ஆகுங்கிறத சொல்றேன். வாணி. சரவணன் பிக் மாஸ்டரிடம் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் தாரிகா வயிற்றை பிடித்துக் கொண்டு அலற ஆரம்பித்தாள். அவள் வலியில் துடிக்க துடிக்க சரவணன் உடம்பில் இருந்த ஒவ்வொரு நரம்பும் கோபத்தில் புடைக்க ஆரம்பித்தது. என்ன சரவணா, கோபம் வருது? என்ன கொல்லணும் போல தோணுது? உன் கண்ணு முன்னால உன்னோட காதலி இப்படி துடிக்கிறது பார்க்க முடியல. இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை கூட்டிட்டு என்னோட மேன்ஷனுக்கு வருவேன். இப்போ உன் கண்ணு முன்னாலேயே அவ துடிச்சு துடிச்சு சாக போற. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நீ அந்த கிரிப்டோ கரன்சில இருந்து 30% ஷேர் மட்டும் தானே கேட்டேன். நான் தான் உனக்கு அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். சரவணன் அப்படி சொன்னதும் பிக் மாஸ்டர் அந்த அறையை அதிர்ந்து போகும் அளவிற்கு சத்தம் போட்டு சிரித்தார். என்ன என்ன கேனப்பையன் நினைச்சிட்டேன். நான் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாதுல்ல. நீ சொன்னா அதை நான் நம்பிடுவேன். அவ்வளவு சாதாரணமா உங்ககிட்ட இருக்கிற எதையும் நீ யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நான் கேட்ட உடனே நீ ஒத்துக்கிட்டு தைரியமா என்னோட ரெசிடென்சிக்கு வந்திருக்கன்னா அதுக்கு பின்னால ஏதோ பிளான் இருக்குன்னு தானே அர்த்தம். இத கூட புரியாமலையா நான் இத்தனை வருஷம் இந்த நியூ மேன்ஷன்ல உள்ள எல்லாரையும் அட்டி படைச்சிட்டு இருக்கேன். நீயும் அந்த வெறும் 30% கிரிப்டோ கரன்சி மட்டும் ஆசைப்பட்டு என்கிட்ட அதை கேட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பின்னாலும் ஏதோ காரணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். அந்த கார்ட்டர் ஃபேமிலிக்கு நீ கொடுக்குறேன்னு சொன்ன 30% ஷேரை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன விஷயம் மட்டும் அந்த ஃபேமிலிக்கு போச்சுன்னு போய் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி உன்னை சும்மா விடணும்னு நினைக்கிறியா? உன்னையும் அந்த ஃபேமிலியையும் மோத விடுதான் நான் பிளான் போட்டேன். ஆனா நீ என்னை விட பெருசா பிளான் போடுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னோட பிளானை திடீர்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். உன்னோட கண்ணு முன்னாலேயே உன்னோட ஆரியூர் காதலி சாவா. அவளை நல்லபடியா வழி அனுப்பி உங்களை காப்பாத்த இங்க யாரும் வரமாட்டாங்க. அது உன்னோட எண்ணம். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா? பின்ன நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியும் உன்னோட எல்லா ஆட்டத்துக்கு பின்னாலையும் உன் அப்பா இருக்கிறாருங்க தைரியம் தானே உனக்கு. எப்படியும் மிஸ்டர் சக்திவேல் உன்னை காப்பாத்திருவாருங்கிற நம்பிக்கையில தான் நீ இப்ப வரைக்கும் வர. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்க அப்பா சக்திவேலை உன்னால நீ பார்க்கவே முடியாது. நம்பலனா இந்த போட்டோ கொஞ்சம் பாரு. Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. சின்ன சரவணா, உங்க அப்பாவை பத்தி சொன்னது ஷாக் ஆயிட்டியா? இதுக்கே இப்படி ஷாக் ஆனா எப்படி? முதல்ல இந்த போட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு. பிக் மாஸ்டர் பேசிக்கொண்டே அவரது பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து அதில் இருந்த போட்டோவை காண்பித்தார். அதில் சக்திவேல் இறந்த நிலையில் கிடந்த போட்டோ இருந்தது. அதை பார்த்த சரவணன் அதிர்ந்து போனார். என்ன நம்ப முடியலையா? இது உன்னோட அப்பாவே தான். அவனை நான் தான் கொன்னேன். மியூ ஃபேமிலியோட பவர் என்னன்னு இந்த ஜப்பானுக்கே தெரிய வேண்டாமா? மியூ ஃபேமிலியை யாராவது எதிர்த்தா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு காட்டுறதுக்காக தான் உன்னோட அப்பாவை போட்டு தள்ளினேன். இப்போ உன்னோட அருமை காதலியையும் போட்டு தள்ள போறேன். இதுக்கப்புறம் உன்னையும் போட்டு தள்ளுன்னு வச்சுக்கோ. என்ன சரவணா, என் கூட மோதி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்ட, உனக்கு ஜப்பான்ல பெர்ஷியன் மரம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாமே. கவலைப்படாத, அதோட முதல் உரமா உன்னோட ஆரியூர் காதலி தான் இருக்க போறா. பிக் மாஸ்டர் பேசிக் கொண்டிருக்க தாரிகா இன்னும் வலியில் துடித்தாள். அவளால் வலியை தாங்க முடியாமல் போக சரவணனின் சட்டையை பிடித்துக் கொண்டு அப்படியே தரையில் சரிந்து உட்கார்ந்தாள். அச்சோ பாவம், உன் ஆரியூர் காதலியோட உயிர் இப்படி பிரிய போகுதே. இப்போ அவ இறந்து போன விஷயம் மட்டும் இங்க இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, இது வரைக்கும் உன்னை ஒரு நல்ல காதலன்னு பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே இவனை மாதிரி ஒரு மோசமான காதலன் யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு பேசுவாங்க. சோ சேட். பிக் மாஸ்டர் சரவணனிடம் பேசிக்கொண்டே ஆரவமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க சரவணனின் இதழோரம் ஒரு சிறு புன்னகை பிறந்தது. அதை பார்த்ததும் பிக் மாஸ்டர் அதிர்ந்து போனார். அவரது முகத்தில் ஒரு வகையான குழப்பம் தோன்றியது. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ஓவர் ஆடிட்ட. இதுக்கப்புறம் உன்னை நான் அடக்கி வைக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அவ என்னோட உயிர். அவளை தொடணும்னு நினைச்சா மரணத்தை தானா வர வச்சுக்கிறதுக்கு சமம்னு. இதுக்கப்புறம் மியூ மேன்ஷன் ஒண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இந்த ஜப்பான்ல இருக்காது. சரவணனின் கண்களில் ஒரு வகையான நெருப்பு தெரிந்தது. அவன் பெரிய சூழ்ச்சி எதையோ செய்திருக்கிறான் என்பது நன்றாக புரிந்தது. உடனே பிக் மாஸ்டர் அந்த அறை முழுவதும் அங்கமிங்கும் சுற்றி பார்த்தார். என்ன உன் கண்ணுல ஒரு வகையான மரண பயம் தெரியற மாதிரி இருக்கு? என்ன செத்துருவோன்னு பயம் வந்துருச்சா? பிக் மாஸ்டருக்கு என்னதான் பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சரவணனை பார்த்து சிரித்தார். நீ என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும்
என்ன உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப உன்னோட ஆறுயிர் காதலோட உயிர் என் கையில இருக்கு. நீ அவளை காப்பாத்தணும்னு நினைச்சா நான் சொன்னதை நீ கேட்டா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அவளை காப்பாற்றக்கூடிய மருந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த வேர்ல்ட்ல நீ எங்க போனாலும் அவளை உன்னால காப்பாற்ற முடியாது கண்ணா. தபால் ஒழுங்கு மரியாதையா அந்த ஆன்டிடோட்டை என்கிட்ட கொடுத்துரு. ஒருவேளை என்னோட தாரிகாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னோட மேன்ஷன் இருந்த இடமே தெரியாம போயிடும். சரவணா, போதும் சொன்ன டயலாக்கையே திரும்ப திரும்ப சொல்லாத. உண்மையிலேயே உனக்கு அவ மேல அக்கறை இருந்துச்சுன்னா என் முன்னால முட்டி போட்டு நில்லு, என்கிட்ட கெஞ்சி கேளு. ஒருவேளை நீ என்கிட்ட அப்படி கெஞ்சி கேட்டா நான் கொடுக்கலாம்னு யோசிப்பேன். பிக் மாஸ்டர் அப்படி சொன்னதும் சரவணன் அங்கிருந்த தாரிகாவையும் பிக் மாஸ்டரையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டு தனக்குள் எதையோ யோசித்தான். அதை கவனித்த தாரிகா சரவணனின் கைகளை இறுக பிடித்தாள். சரவணா, நீ யாரும் முன்னாடியும் முட்டி போட வேண்டாம். எனக்காக நீ யாருக்கிட்டையும் கெஞ்ச கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவும் பிடிக்காது. அது உனக்கும் தெரியும் தானே. நீ கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. இவங்க எனக்கு கொடுத்திருக்கிற மருந்து உயிர் போகிற அளவுக்கு ஆபத்தானதில்ல. அது என்னோட உடம்புல சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்குமே தவிர என்னோட உயிர் எடுக்காது. அதனால சரவணா, நீ என்ன நினைச்சு பயப்படாத. எனக்காக யார்கிட்டயும் அடிவணிஞ்சு போகாத. தாரிகா அப்படி சொன்னதும் பிக் மாஸ்டரின் முகத்தில் பேரதிர்ச்சி ஏற்பட்டது. அவரது முகமே இது எப்படி இவளுக்கோ தெரியும் என்பது போல் மாறி இருந்தது. வாரே வா, நீ அழகான பொண்ணு மட்டும் இல்ல, அறிவான பொண்ணுதான். பரவாயில்லையே, என்னோட மருந்த பத்தி கூட நீ தெரிஞ்சு வச்சிருக்கியே. உன்னோட காதலன் யாரோட காலையும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அவனை மொத்தமா இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன்னா பாரு. அதை பார்த்து சந்தோஷப்படு, சரியா? ஜஸ்டின் எங்க இருக்க? தாரிகாவிடம் பேசிவிட்டு பிக் மாஸ்டர் அந்த அறையை அதிரும் அளவிற்கு ஜஸ்டினை கூப்பிட்டார். அவர் ஜஸ்டினை கூப்பிட்டதும் தாரிகாவும் சரவணனும் அதிர்ச்சியுடன் வாசலை பார்த்தார்கள். அப்பொழுது ஜஸ்டின் அங்கே வந்து நின்றான். ஜஸ்டின், உனக்கான வேலை வந்துருச்சு, சீக்கிரம் இங்க வா. அவன் அளவுக்கு அதிகமாவே பேசிட்டான். இதுக்கப்புறம் அவன் இந்த மியூ மேன்ஷனை விட்டு உயிரோட போக கூடாது. அவனை நீயே முடிச்சிடு. பிக் மாஸ்டர் அப்படி சொன்னதும் ஜஸ்டின் முகம் மாறியது. அதை தாரிகாவும் சரவணனும் கவனிக்க தவறவில்லை. ஜஸ்டின் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறான் என்று இருவரும் ஆர்வமாக ஜஸ்டினின் முகத்தை பார்த்தனர். என்ன ஜஸ்டின் அமைதியா இருக்கு? நான் சொல்றது உன் காதுல விழலையா? இவனை இங்கே கொல்லுன்னு சொன்னேன். ஆனா பிக் மாஸ்டர், நமக்கு தேவை அந்த கிரிப்டோ கரன்சி தானே. அதை விட எனக்கு இவனோட உயிர் தான் முக்கியம். இவன் உயிரோட இருக்க கூடாது. கிரிப்டோ கரன்சியை இவன் செத்து போனா ரீசெட் பண்ணிக்கலாம். அதை பத்தி நீ ஒண்ணு யோசிக்காத, முதல்ல இவனை கொல்லு. பிக் மாஸ்டர் ஜஸ்டினிடம் பேசிவிட்டு அவன் என்ன செய்ய போகிறான் என்று அவனுடைய அடுத்த மூவிற்காக அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். ஜஸ்டின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனின் அந்த அமைதி அவரை கோபப்படுத்தியது. என்ன ஜஸ்டின், நான் சொல்றது உன் காதுல விடலையா? அமைதியா நிக்கிற. இப்போ நீ அவனை கொல்றியா இல்ல நானே என் கையால கொல்லவா? இப்பொழுதும் ஜஸ்டின் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே நின்றான். அவனின் அந்த அமைதி பிக் மாஸ்டரை இன்னும் கோபப்படுத்தியது. அவர் மறுபடியும் ஜஸ்டினிடம் கோபமாக பேச வர அப்பொழுது வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது. பிக் மாஸ்டர் என்னவென்று யதார்த்தமாக திரும்பி பார்க்க அங்கு அவரது ஆட்கள் அலறும் சத்தம் கேட்டது. உடனே பிக் மாஸ்டர் எட்டி பார்க்க அங்கு அவரது ஆட்கள் அனைவரும் கொன்று குவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். யாரு யார் இங்க வந்திருக்கிறது? என்னோட இடத்துக்கே வந்து என்னோட ஆளுங்களையே கொல்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் வந்துச்சு? ஜஸ்டின், நாயா இருந்தா கூட அது நன்றியோட இருக்கும். இத்தனை நாள் நீ என் கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு எதுவுமே செய்யாம எனக்கு அகெயின்ஸ்டா நிக்கிறல்ல, இதுக்கான தண்டனைய நீ அனுபவிப்ப. இங்க இருந்து ஒருத்தர் கூட தப்பிச்சு வெளியில போக முடியாது. உங்க எல்லாருடைய சாவும் என் கையில தான். பிக் மாஸ்டர் கோபமாக கர்ஜித்துக் கொண்டிருந்த அதே நேரம் வாசலில் அப்படியா என்று ஒரு குரல் கேட்டது. பிக் மாஸ்டர் கோபமாக கத்திக் கொண்டிருக்க அப்பொழுது வாசலில் ஒருவரின் குரல் கேட்டது. பிக் மாஸ்டர் யார் என்று திரும்பி பார்க்க அங்கு ஹரிஷ் தான் நின்று கொண்டிருந்தார். ஹரிஷை பார்த்ததும் பிக் மாஸ்டரின் புருவங்கள் இரண்டும் சுருங்கியது. யாரு? நீதான் என்னோட ஆளுங்களை அடிச்சதா? நான் யாருன்னே உனக்கு தெரியல, அப்புறம் ஏன் நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்? ஹரிஷின் தோற்றத்தையும் அவரது முகத்தில் தெரிந்த கோபத்தையும் பார்த்த பிக் மாஸ்டர் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் போக அவரையும் அறியாமல் அவரது கால்கள் பின்னால் சென்றது. உடனே அங்கு நின்று கொண்டிருந்த ஜஸ்டினை பார்த்தார். ஜஸ்டின், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா வந்து இவன் அடி. அதுக்காக தானே உன்னை என் கூட வச்சிருக்க. பிக் மாஸ்டர் அப்படி சொன்னதும் ஜஸ்டின் எதுவும் சொல்லாமல் தலையை தாழ்த்தி கொண்டு நின்றான். அது அவருக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. நான் சொன்னது கேட்க மாட்டியா? இங்க இருக்கிறதுலே நீதான் வீரன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டியா?
இந்த மியூ மேன்ஷன்ல உன்னோட பலசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. உன்னாலதான் நான் உயிர் வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்க 100 பேரை என்னால இப்ப இறக்க முடியும். அப்படியா? அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணுமே. ஹரிஷ் பேசிக்கொண்டே பிக் மாஸ்டரை நோக்கி நகர்ந்து செல்ல அவரது ஒவ்வொரு அடியும் இடி போல இருந்தது. பிக் மாஸ்டருக்கு பதற்றத்தில் உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. என்னோட பவர் தெரியாம என்கிட்ட போதுற. ஒழுங்கா மரியாதையா அங்கேயே நில்லு. என் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இந்த மியூ ஃபேமிலி உன்னை சும்மா விடாது. அங்க யார் இருக்கா? உடனே உள்ள வாங்க. இவனை இப்பவே இங்க இருந்து அடிச்சு துரத்துங்க. பிக் மாஸ்டரின் குரலை கேட்டதும் ஆங்காங்கே இருந்த ஒரு சில பிக் மாஸ்டரின் ஆட்களும் ஹரிஷ் நிற்பதை பார்த்து அதிர்ந்து போனார்கள். ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஹரிஷின் அருகில் செல்ல அவரோ அவர்களை எல்லாம் தூசியை தட்டி பறக்க விடுவது போல் அடித்து பறக்க விட்டார். அனைவரும் ரூஃப் டாப்பில் மேலே மோதி கீழே விழ அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். சரவணன் ஒரு நிமிடம் இது ஹரிஷ் தானா என்று கண்களை மூடி திறந்தான். அந்த அளவுக்கு அவர் உக்கிரமாக மாறி நின்று கொண்டிருந்தார். சரவணா, இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? அப்படின்னா நீ ஏற்கனவே பிளான் போட்டுதான் இங்க வந்தியா? இவ யார்? இவன மாதிரி இன்னும் எத்தனை பலமான ஆட்களை உன் கூட வச்சிருக்க? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, என்கிட்ட எந்த வம்பு வச்சுக்காதது. அப்படி வச்சுக்கிட்டா அது உனக்கு தான் ஆபத்துன்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ தான் கேட்கல. அப்படின்னா நீ உன்னோட அப்பா இருக்கிற தைரியத்துல ஆடல. இந்த மாதிரி ஆளுங்க உன் கூட இருக்கிற தைரியத்துல தான் ஆடுற. அப்படித்தானே? நான் தான் உன்னை குறைச்சி எடை போட்டேன்னு நினைக்கிறேன். பிக் மாஸ்டர் சரவணனிடம் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் பிக் மாஸ்டரின் இன்னும் சில ஆட்களும் ஹரிஷிடம் அடி வாங்கி அலறிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பார்க்க பார்க்க பிக் மாஸ்டரின் பயம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. நீ சாதாரண ஆள் இல்ல. கண்டிப்பா நீ சாதாரண ஆளா இருக்க முடியாது. சொல்லு, நீ யார்? எப்படி நீ ஏதாவது பெரிய கேங்க சேர்ந்தவனதான் இருப்ப? நீ எந்த கேங்க சேர்ந்தவன்? நான் அது கேங் சேர்ந்தவனா? பாரு, நான் எந்த கேங்லயும் சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமா கோவிந்தா போடுற ஆள் இல்ல. ஒத்தையாளா நின்னு மொத்த பேரையும் சுத்தி அடிக்கிறது. இன்னுமா உனக்கு நான் யாரும் தெரியல? ஹரிஷ் அப்படி சொன்னதும் தான் பிக் மாஸ்டர் ஹரிஷை ஊற்று பார்த்தார். பின்பு எதையோ யோசித்தவரின் புருவம் இன்னும் மேலே ஏறியது. அவரது முகம் முழுவதும் வியர்வை வழிந்தோடியது. அப்படின்னா நீதான் காட் ஆஃப் ஷேடோன்னு புது மாஸ்டரா? உன்னை எப்படி எனக்கு அடையாளம் தெரியாம போச்சு? இந்த சரவணன் யாரு? அவனை காப்பாத்துறதுக்கு எதுக்காக இத்தனை பேர் வரணும்? பிக் மாஸ்டர் பேசிக் கொண்டிருந்தபடியே தரையில் சரிந்து உட்கார்ந்தார். ஹரிஷ் சிரித்துக் கொண்டே கீழே சரிந்து கிடந்தவரின் அருகில் சென்றார். பின்பு அவரது காலால் பிக் மாஸ்டரின் முட்டு வாங்கி பிடித்து நிமிர்த்தினார். என்ன இப்போ உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? ஒருவேளை நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா போனா போகுதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். இப்ப உன்னை மன்னிச்சு விடணும்னு எனக்கு தோணல. உனக்கு இதுக்காகவே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். உன்னை காப்பாத்திக்க உனக்காக வேணா கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ மட்டும் நான் யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சுன்னா உன்னை நான் உயிரோட விட்டுறேன். ஒருவேளை மறுபடியும் நீ என்ன தப்பா சொன்ன நினைச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஹரிஷின் அந்த வார்த்தையை கேட்ட பிக் மாஸ்டருக்கு இடியை இறக்கியது. பிக் மாஸ்டர் அப்பொழுதும் ஜஸ்டினை பார்க்க ஜஸ்டினோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனின் அந்த அமைதி அவருக்குள் இன்னும் பயத்தை ஏற்படுத்தியது. ஜஸ்டினின் பவரை பற்றியும் அவனுடைய வலிமையை பற்றியும் அவருக்கு நன்றாக தெரியும். அவனே ஹரிஷ் முன்பு அமைதியாக நிற்கிறான் என்றால் நிச்சயம் ஹரிஷ் சாதாரண ஆள் இல்லை என்பதை பிக் மாஸ்டர் அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார். ஆனாலும் எதிரில் நிற்பது யார் என்று கண்டுபிடிக்க முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சரசரவென்று அங்கு சத்தம் கேட்க அங்கு ஒரு படை வந்து நின்றது. அவர்களை பார்த்ததும் பிக் மாஸ்டரின் தலை சுற்றியது. அவர்கள் அனைவரும் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் மிகவும் ஃபேமஸ் ஆனவர்கள். அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்குபவர்கள். இவர்கள் எப்படி இங்கு வந்தார்கள் என்று பிக் மாஸ்டர் குழப்பத்துடன் ஹரிஷை பார்த்தார். உனக்கான டைம் முடிய போகுது. நான் கொடுத்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்க விரும்பலன்னு நினைக்கிறேன். இன்னுமா நான் யாரும் உன்னால கண்டுபிடிக்க முடியல? அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்கன்னா நிச்சயம் நீ அவனே தான். ஆமா, நீ அவனே தான். யாரால வானத்துல இருக்கிற இடியை நிறுத்த முடியுமோ அவன் தான் நீ. யாரால சொடக்கு போடுற நேரத்துல ஒரு நாட்டையே அழிக்க முடியுமோ அவனே தான் நீ. டார்க் கிங்கோட சபார்டினேட். பிக் மாஸ்டர் அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் தரையில் சரிந்தார். வெளியில் நின்று கொண்டிருந்த ஹரிஷின் ஆட்கள் உள்ளே நுழைந்ததும் ஹரிஷிற்கு தலை வணங்கிவிட்டு பின்பு அவருக்கு பின்னால் சென்று நின்று கொண்டார்கள். அந்த இடத்தில் ஹரிஷ் ஒரு மாவீரன் போல தோற்றமளித்தார். சரவணன் ஹரிஷை அங்கிருக்கும் நிலையை சமாளிக்க மட்டுமே வரவழைத்திருந்தான். ஆனால் இப்போது நடக்கும் அனைத்தையும் பார்க்கையில் இது ஹரிஷ் தானா என்று அதிர்ச்சி கொள்ளும் அளவிற்கு ஹரிஷ் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது வெளியில் இருந்த ஒருவன் வீர நடை போட்டு ஹரிஷ் முன்பு வந்து நின்றான்.
பின்பு அவனும் ஹரிஷிடம் மிகவும் பவ்யமாக தலை குனிந்தான். பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஸ்கைஸ்லே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸ்கை ஸ்லேயர் என்ற பெயரை கேட்டதும் மயக்கத்தில் இருந்த பிக் மாஸ்டர் சட்டென்று எழுந்தார். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name Rajan Leon YT. அவ்வளவு நேரம் மயக்கத்தில் தரையில் கிடந்த பிக் மாஸ்டர் ஸ்கை ஸ்லேயர்ஸ் என்று சொன்னதும் அதிர்ச்சியுடன் எழுந்தார். நீ இப்ப என்ன சொன்ன? ஸ்கைஸ்லேயரா? அப்படின்னா கண்டிப்பா நீங்க டார்க்கிங்கோட ஆளுங்கதா. நான் எப்படி உங்களை அடையாளம் கண்டுபிடிக்காம போனேன்? நீ டார்க்கிங்கோட சபார்டினேட்னா அப்ப உண்மையான டார்க்கிங் யாரு? நீயே இந்த அளவுக்கு இருந்தா அப்போ அந்த டார்க்கிங் எப்படி இருப்பான்? பிக் மாஸ்டரின் முகத்தில் அதிர்ச்சியை பார்த்த ஹரிஷ் சிரித்துக் கொண்டே மறுபடியும் அவரது அருகில் சென்றார். பிக் மாஸ்டரின் அருகில் உட்கார்ந்து அவர் முகத்தை உற்று பார்த்தார். ஆமா, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? 10 வருஷத்துக்கு முன்னால டார்க்கிங்க நீதான் கொன்னியாமே? இல்ல இல்ல இல்ல, அதுதான் இல்ல. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உண்மையை சொல்ல போனா டார்க்கிங் இறந்த போனதுக்கும் நியூ ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏய், இப்ப எதுக்கு இப்படி பதற? உன்னை அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் கொன்ற மாட்டேன். உன்கிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா பொறுமையா நிதானமா ரசிச்சு தான் உன்னை கொல்லுவேன். இங்க பார், நிஜமா டார்க்கிங்க நான் கொல்லல. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அது எனக்கு தெரியும். உனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. என்ன தொடர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு? உன்ன மாதிரி ஒருத்தன் கையில நான் இறந்து போயிருப்பேனா? ஹரிஷ் அப்படி சொன்னதும் அங்கிருந்த பல பேரின் முகம் மாறி இருந்தது. பிக் மாஸ்டர் சொல்லவே வேண்டாம். ஏதோ தனது உயிரை பிடிப்பதற்காக பாசக்கயிறுடன் யமன் தனது எதிரிலேயே நிற்பது போல உணர்ந்தார். அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னால அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல இருந்தது நீயா? பிக் மாஸ்டர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த குரலில் ஹரிஷிடம் கேட்க, ஹரிஷோ பிக் மாஸ்டரை எகத்தாளமாக பார்த்தார். டார்க்கிங் யாருன்னே உனக்கு தெரியல. ஆனா அந்த டார்க்கிங்க நீதான் உன் கையால கொன்னன்னு இந்த மொத்த ஜப்பானி நம்ப வச்சுட்டு இருக்கியே. இதுக்காகவே உன்னை கொல்லணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிருங்க. நான் நிஜமா வேணும்னு எதுவும் பண்ணல. இந்த சரவணன் சாதாரண ஒருத்தன் நினைச்சேன். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாத்துறதுக்காக நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த சரவணன் கிட்ட நிறைய பணம் இருக்கு. பணம் இருந்தா இந்த உலகத்துல யாரை வேணாலும் வாங்கலான்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நீங்க எதுக்காக அப்ப இறந்ததா எல்லாரையும் நம்ப வச்சீங்க? எதுக்காக இத்தனை வருஷம் நீங்க சாதாரண ஒருத்தனை மாதிரி வாழ்ந்தீங்க? பிக் மாஸ்டர் அப்படி ஹரிஷிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஹரிஷின் அருகில் பவ்யமாக நின்று கொண்டிருந்தவன் வேகமாக பிக் மாஸ்டரின் அருகில் வந்து ஓங்கி ஒரு உதைத்தான். உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்னோட பாஸ் கிட்ட நீ கேள்வி கேட்கிற? நீ கேள்வி கேட்டா ஒரு பதில் சொல்லணுமா? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பயம் வரலையா? உனக்கு வாழணும்னு ஆசையே இல்லையா? அவன் உதைத்த உதையில் அங்கிருந்த சுவற்றில் மோதி பிக் மாஸ்டர் கீழே விழுந்தார். அவரது முகத்தில் இருந்த பயம் திடீரென்று காணாமல் போனது. வேகமாக எழுந்து நின்றவர் அந்த அருகே அதிரும் அளவிற்கு சத்தமாக சிரித்தார். திடீரென்று அவர் அப்படி சிரித்ததும் அங்கிருந்த அனைவரும் அவரை வித்தியாசமாக பார்த்தார்கள். என்ன பாக்குறீங்க? என்னடா இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் பயம் இல்லாம சிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா? எப்படி நான் சாக போறது உறுதியாயிடுச்சு. உன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. என்னாலையும் என்ன காப்பாத்திக்க முடியாது. அதுக்காக உன் காலில் மண்டிட்டு அழுது புலம்பி நான் உயிரோட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கௌரவமா செஞ்சு போறேன். பிக் மாஸ்டர் அப்படி பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் அவ்வளவு நேரம் ஓரளவுக்கு வலியை தாங்கிக் கொண்டிருந்த தாரிகா அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் வயிற்று பிடித்துக் கொண்டு தரையில் உருள ஆரம்பித்தாள். அதை பார்த்ததும் சரவணனின் கண்கள் இரத்த கலரில் மாறியது. அவன் பற்களை கடித்துக் கொண்டு அவன் முன்பு சத்தமாக நின்று சிரித்துக் கொண்டிருக்கும் பிக் மாஸ்டரை பார்த்தான். இங்க பார், என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டே இருந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னும் பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோட தாரிகாவோட உயிரை காப்பாற்றணுங்கிறது மட்டும்தான். உங்களுக்கு மரியாதையா அந்த ஆன்டிடோட கொடுத்துரு. ஒருவேளை நீ அதை கொடுத்துட்டீங்கன்னா உன்னை உயிரோட விடுறத பத்தி நான் யோசிக்கிறேன். நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கூட விளையாடணும்னு நினைக்காத. உன்னை இருந்த இடம் தெரியாம அழிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒழுங்கா மரியாதையா அந்த ஆன்டிடோட் இங்கன்னு சொல்லு. இப்பவே அதை மிஸ்டர் சரவணனுக்கு கொடுத்துரு. பாத்தீங்களா, என்னோட ஆட்களை எல்லாம் கொண்டு குவிச்சதுக்கு அப்புறமும் என்னுடைய எல்லா பலத்தையும் அழிச்சதுக்கு அப்புறமும் நீங்க என்கிட்ட தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இதத்தான் விதி. இந்த மியூசுவம் யார்கிட்டையும் இறங்கி போக மாட்டான். பிக் மாஸ்டர் கர்வமாக அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது.
சரவணன் பிக் மாஸ்டரை அடிக்க முன்பே ஹரிஷ் அவரை ஓங்கி ஒரு குத்து குத்தி இருந்தார். அப்பொழுது பிக் மாஸ்டரின் வாயில் இருந்த ரத்தம் கசிய தொடங்கியது. ஒழுங்கா மரியாதையா சொல்லு, அந்த ஆன்டிடோட் எங்க இருக்கு? நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் சரி அந்த மருந்து உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளவு ஏன் என்ன கொன்னாலும் உங்களுக்கு அந்த மருந்து கிடைக்காது. ஏன்னா அந்த மருந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த ட்ரக்ஸ் மட்டும் தான் உருவாக்குனாங்களே தவிர அதை கியூர் பண்றதுக்கான மருந்தை இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. நீங்க எங்க போனாலும் அவளை காப்பாற்ற முடியாது. பிக் மாஸ்டர் சொன்னதை கேட்டதும் ஜஸ்டின் அதிர்ந்து போனான். அப்படி என்றால் பிக் மாஸ்டர் தன்னிடம் பொய் சொல்லியிருக்கிறார் என்பது ஜஸ்டினுக்கு அப்போதுதான் புரிந்தது. அதுக்கான ஆன்டிடோட் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்க என்கிட்ட சொன்னது பொய்யா? என்ன வேணும்னு ஏமாத்தீங்களா? ஏன் நீ என்ன வேணும்னே ஏமாத்தலையா? இத்தனை பேர் என்ன கொல்ல வந்த போதும் ஒருத்தன் கூட எதிர்த்து நீ சண்டை போடலன்னா என்ன அர்த்தம்? நீ எனக்கு விசுவாசமா இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட உண்மையா இருப்பேன்னு நினைச்சேன்? எனக்கு தெரியும், எனக்கு இருந்தாலும் எதிரிகிட்ட இருந்து வந்த நாய் எனக்கு காவலா இருக்காது. அதனாலதான் நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன். இனி நான் செத்தே போனாலும் கவலைப்பட மாட்டேன். சரவணா, எனக்கு தெரியும் உன்னோட உயிர் இதோ தரையில படுத்திருக்காளே எவகிட்ட தான் இருக்குன்னு. அவ செத்தா நீ செத்துருவ. நான் செத்து போனாலும் உங்களை எல்லாம் படி வாங்கிட்டு தான் போறோங்கிற நம்பிக்கையோட செத்து போற. என்ன கொல்லணுமா? தாராளமா கொல்லுங்க. இதோ உங்க முன்னால நிராயுதபாணி நினைக்கிறேன். என்ன கொல்லுங்க, என்ன இப்பவே கொல்லுங்க. பிக் மாஸ்டர் சத்தமாக சிரித்துக் கொண்டு பேச அங்கிருந்த அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றார்கள்.